உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட நிறைய பணமும் இருக்கு, பணம் இருக்குங்கிற திமிரும் இருக்கு. ஆமா, அப்படி திமிரு இருக்கிறவன் தான் உங்களை பாக்குறதுக்காக இங்க தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி பஸ் கூட இல்லாத ஊர்ல இப்படி கஷ்டப்படுறானா? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உங்களை இங்கேருந்து கூட்டிட்டு போகணுங்கிறத தவிர வேற எந்த காரணமும் இல்ல. ஓ, அப்ப இது என்ன பார்ட் 2வா? இல்ல எங்களை ஏமாத்துற நாடகத்தோட பார்ட் 2வான்னு கேட்டேன். வாசுவ கொன்னுட்டு தமிழ் மூலமா தான் நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வந்தீங்க. இப்போ திரும்பவும் அவன் மூலமாவே வரணும்னு நினைக்கிறீங்களா? என் குழந்தைகிட்ட பேசுறதுக்கு கூட நான் நாடகம் ஆடணுமா? யார் உங்க குழந்தை? அவ ஏன் குழந்தை, வாசுவோட குழந்தை. உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்களும் உங்க குடும்பமும் சேர்ந்து அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணலனா இந்நேரம் வாசுவும் உயிரோட இருந்திருப்பாரு. நீங்களும் இப்படி வந்து நின்னு இருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் பாரதி, நீங்க எத்தனை தடவை என்ன கொலைகாரன்னு சொன்னாலும் சரி, இல்ல இதுக்கு மேலே என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, நான் இங்க இருந்தோ இல்ல உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க என்ன மன்னிச்சாலும் சரி, மன்னிக்காம போனாலும் சரி, அது உங்க விருப்பம். ஆனா தமிழை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. அவளுக்காக நான் இங்கேயே இப்படியே சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா பயங்கரமான ஆளுதான் நீங்க. நான் மன்னிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதும் தமிழ் மேல பாசம் அப்படியே பொங்க ஆரம்பிச்சிருச்சோ? இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் நடிச்சு காட்டினீங்கன்னா பாரதியை விட பெட்டரான பொண்ணு கிடைக்கும். நீங்க ஏன் அதை ட்ரை பண்ண கூடாது? அதான் தமிழுக்கும் உங்களை பார்க்கவோ பேசவோ விருப்பம் இல்லைன்னு தெரியுதுல்ல. அப்ப அவளும் தானே உங்களை மன்னிக்கல. அப்புறம் எதுக்குங்க இந்த டிராமா? தமிழ் என் பொண்ணு, அவ என்ன புரிஞ்சுப்பா. அவ என்னைக்குமே ஏன் பொண்ணு, வாசுவோட பொண்ணு. நானும் வாசும் ஒண்ணுதான்னு உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, என் தமிழ் புரிஞ்சுப்பா. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், தமிழ் என் பொண்ணு, தமிழ் என் பொண்ணு. அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. என்ன பாட்டி, டீயா காஃபியா? அது ஆட்டுக்கால்ல மிளகு போட்டு சூப் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வெறும் வயிற்றுல குடிச்சா உடம்பு தெம்பா இருக்கும், பலமாவும் இருக்கும். வெறும் வயிற்றுலயா? தாங்க, சூப் வேணும், தெம்பு வேணும். பாத்து. ஏய் ஆண்டாளே, ஆண்டாளே, என்னடி பண்ற? வாங்க. உட்காரு, சூப் குடி வா. ஏய், நீ இன்னும் குளிக்கலையா? முதல்ல போய் குளிச்சுட்டு வா. பாட்டி, சூப் குடிச்சு போய் குளிக்கட்டுமே. என்னை விட அவளுக்கு தானே தெம்பு அதிகமா தேவைப்படுது. கரெக்ட் தானே? குடிச்சு போட்டுங்க. பொண்டாட்டிய விட்டு கொடுக்க மாட்டானே. வாடி, குடிச்சிட்டு போய் குளி. ஏண்டா மொரட்டு பயல, அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆளுக இருப்பாங்கல்ல, அறிவுங்கிறதே இல்லையா உனக்கே? சும்மா இருங்க பாட்டி, இதெல்லாம் போய் கேட்டிருக்கேன். எனக்கு வெக்கமா இருக்குல்ல. நடிக்காதடா, ஒண்ணுமே தெரியாத பயலாட்ட என்கிட்ட பேசுற. நான் எதுவும் பண்ணல, எல்லாம் உங்க பேத்தி தான். ஏண்டி கிறுக்கு பிடிச்சவள, ஆம்பளைங்க அப்படி இப்படித்தான் நடந்துக்குவாங்க. நீயும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்க வேணாமா? சொல்லிட்டல பாட்டி, இனிமே நான் எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறேன் மட்டும் பாரு. இன்னைக்கும் அப்படிதான் போலயே. பாய் எடுத்துட்டு பேசாம மொட்டை மாடிக்கு ஓடிட வேண்டியதான். நீ முணங்குனது எனக்கு நல்லாவே கேட்டுருச்சு. வெரி குட், நல்ல முடிவு. மொட்டை மாடிக்கு போனா நீ உயிரோடவாவது இருப்ப. அங்க என்னடி அவன் காதை கடிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க இங்க நிக்கிறது இடைஞ்சலா இருக்குதான். உங்களை சீக்கிரம் துரத்தி விட சொல்றதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க கிட்ட. ஏண்டி விவரமா பேசுறதா நினைப்பா? போய் குளிச்சுட்டு வேலையை பாரு. சூப்பரா இருக்குல்ல?
சண்டாளி ஜஸ்ட் மிஸ்ரி பொண்ணை பேக்க சொன்னா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க பாரு. எப்படியும் சாப்பாட்டுக்கு என்கிட்ட தானே வருவ. வா, சாப்பாட்டுல விஷம் வச்சு விடுறேன். நீ முதல்ல சாப்பாடு வை, அதே விஷம் மாதிரி தான் இருக்கும். இவனா, போடா, பொறுக்கி. சிப்பா. தமிழ், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னு சொல்லி லஞ்ச் சாப்பிடாம இருந்துராத, புரியுதா? ஆனா காரமா இருந்தா சாப்பிட மாட்டேன். காரம்லாம் இல்ல, நீ சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும், சாப்பிடு. சடான். எங்க ஸ்கூலுக்கு போறீங்களா? என்னடா யூனிஃபார்ம் இன்னும் வாங்கலையா? இங்க பாருங்க. அம்மா, யாரம்மா இவரு? இவர் எதுக்கு என்கிட்ட எல்லாம் பேசுறாரு? அம்மா, எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேச பிடிக்காது. அப்படி சொல்றீ என் தங்கம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இங்க 400 தடவைக்கு மேல சூடு வச்சாலும் சில ஜென்மங்க திருந்தவே மாட்டாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். பாய் பாய். எதுக்கு இப்படி சின்ன குழந்தைகிட்ட அசிங்கப்படணும்? நானும் உங்களை நம்ப மாட்டேன், என் பொண்ணு உங்களை நம்ப மாட்டான்னு 1000 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். அதையும் மீறி எதுக்கு இப்படி பண்றீங்க? உங்களை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. முதல்ல இந்த ஊரை விட்டு போங்க, இல்லனா இப்படிதான் அவமானப்பட வேண்டியதா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன நம்பவே மாட்டேன் நீங்க இப்படி 1000 வாட்டி சொன்னாலும், நீங்க இல்லாம நானும் இருக்க மாட்டேன்னு நானும் 1000 வாட்டி சொல்லிட்டேன். 1000 இல்ல, 1,00,000 தடவை சொன்னாலும் நடக்காது. நடக்கும் பாரதி. எதிரெதிர் வீட்டுல இருக்கிற நாம கூடிய சீக்கிரம் ஒரே வீட்டுல இருப்போம், நம்ம வீட்டுல. என்னப்பா, வரதுக்கு இவ்வளவு நேரமா? தமிழ், நீங்க போன உடனே உங்க அம்மா என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வர வேண்டாமா? சாரிப்பா, நான் உங்களை ரொம்ப திட்டிட்டேனா? சேச்சே, இதெல்லாம் நம்ம பிளான் தானே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல தமிழ். சரிப்பா, என் நடிப்பு எப்படி இருந்தது? நீங்க தான் நடிக்கிறதுல புலியாச்சே. ஆண்டி அப்பா பொண்ணுன்னா சும்மாவா? உங்க அம்மா அப்படியே நம்பிட்டாங்களே. பேக் கொடுங்க. அதையும் கொடுங்க. அப்பா, நாம இதெல்லாம் இப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஓகேடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.